அகப்ப பிடிக்கிறவன் எங்கடியாளா இருந்தால் அடிப்பந்தி என்ன நுனிப்பந்தி என்ன என்ற ஒரு பழமொழி இருக்குத்தானே. அது மாதிரி பிரதேச எங்கடியா இருந்தால் அது நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கும். இந்த அடிமட்ட அரசியல் என்பது இதை வென்ற வேணும் என்று இப்ப இருக்கிற NDP அரசாங்கமும் மிக அளவில் மோசமா முயற்சிக்கிறார்கள். இதை வெற்றி கொள்றதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டே ஆகணும். ஒரு வாக்கு கூட மாறி போகக்கூடாது. அதான் மிக முக்கியமானது. எங்களுக்கு இருந்ததை விட இவ்வளவு காலமும் கிடைச்ச வாக்குகளை விட ஒரு பெரும்பான்மை பலத்தை நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கடந்த கால தேர்தலில் அவர்கள் கூறினது என்னென்று சொன்னால், இந்த ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறையை நீக்குவது, அவசரகால சட்டத்தை நீக்குவது, வாக்குறுதிகளை இவர்கள் அளித்திருந்தார்கள். இதில் எந்த வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அந்த அடிப்படையில் பல வாக்குகளையும் பெற்றார்கள், சீட்டுகளை பிடித்து கொண்டார்கள். அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை. ஜனாதிபதி அவர்கள் தலவாக்கலை மைதானத்திலே வந்து சொன்னார், உங்களுக்கு 2000 ரூபாய் நான் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கப் போவதாக. ஆனால் அதன் பிற்பாடு 1700 ரூபாய் தருவதாக சொன்ன அரசு தன்னுடைய அரச பாதீட்டிலே அது சம்பந்தமாக எந்த ஒரு இடத்திலுமே குறிப்பிடாமல் இருப்பது மிகப்பெரிய சூழ்ச்சியாக இருக்கிறது. எங்கள் மக்கள் தொடர்ச்சியாக எந்த அரசு வந்தாலும் அவர்கள் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த உள்ளூராட்சி சபைகளை, உள்ளூர் அதிகாரத்தை உங்களில் உள்ளவர்களிடத்தில் கையளிக்குமாறு அவர்களை கேட்டுக்கொள்கின்றனர். தமிழ் மக்களை பேரினவாத கட்சிகள் வாக்குகளுக்காக மட்டும் ஏமாற்றி தங்களுடைய பேரினவாத நலன்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தமிழ் மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தமிழ் தேசிய போராட்டத்தை நாம் தக்க வைத்து கொண்டு பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொண்டு செல்லக்கூடிய நிலையிலே தமிழ் கட்சிகள், குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்ட சங்கு சின்னத்திலே போட்டியிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீங்கள் ஆதரித்து உங்கள் பிரதிநிதிகளாக நீங்கள் சபைக்கு அனுப்ப வேண்டும். பிரதேச மக்கள் பல அரசியல்வாதிகளினால் பொய் பிரச்சாரங்களையும் பொய் வாக்குறுதிகளையும் நம்பி பிரதேசத்தில் நிறைய பிரச்சனைகள் உள்ளது. ஆனால் இந்த பிரச்சனைகளை இதுவரைக்கும் யாருமே செய்து முடித்ததும் இல்லை, செய்து காட்டியதும் இல்லை. இந்த பிரதேசமானது காலாகாலமாக மாரி காலத்திலே வெள்ளப்பெருக்குக்கு உட்படுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. காரணம், குறிப்பாக முறையான ஒரு நீர் வழிந்தோடக்கூடிய ஒரு வடிகால் அமைப்பு சிஸ்டம் இங்கு காணப்படவில்லை. இந்த சிஸ்டத்தை நிச்சயமாக நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்கின்ற சமயத்தில் இலகுவான முறையிலே இந்த சிஸ்டம் சேஞ்சின் ஊடாக நாங்கள் இலகுவான முறையில் அருகிலே காணப்படுகின்ற கரையோரங்களுக்கு அந்த வெள்ள நீரை கொண்டு செல்வதற்கான ஒரு முறைமையை ஏற்படுத்துவோம்.